அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 65வது நாள். அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளோட இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமா நம்மளோட இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்துல தேவ செய்திக்காக நம்ம கடந்து போவோம். வாக்குத்தத்த வசனம் அதிகாலை ஜெபிக்கிற அநேக சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மளோட கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தினால பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறனால தான் தொடர்ந்து இது 65வது நாள் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போகிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதும். அல்லேலூயா. அவர் என்ன வசனம் சொல்றது? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. யாரால பெற்ற அபிஷேகம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து நம்மள அபிஷேகத்தினால் நிரப்பி இன்ன வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை ரொம்ப பெரியதா இருக்கிறபடியால் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அநேக சகோதர சகோதரிகளை கர்த்தரால பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. என்ன போதிக்க வேண்டும்? நம்ம குடும்பத்தை குறித்தா இருக்கலாம், உலக பிரகாரமான காரியத்தை குறித்தா இருக்கலாம், பல விஷயங்களை குறித்து நம்ம திராடி கொண்டிருப்போம். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளே, அபிஷேகம் நமக்கு போதிக்கும் சகல காரியங்களை குறித்து. ஒரு மனுஷனிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியோ அது அபிஷேகம் உங்களை உணர்த்தி வழி நடத்தி ஆசீர்வாதமா கொண்டு போகும். அடுத்து அது சத்தியமா இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. அபிஷேகம் ஆகப்பட்டது, அது சத்தியம் உள்ளது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் போதிக்க வேண்டும் என்றால் அதிகாலை 65வது நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர்கிட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், அவர் போதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளோட கூட இருந்து நம்ம குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுப்பார். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.